ஒரு ஒரு பாடல்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் கேட்டால் அது நடக்கும்னா நடக்காது. பாடல்கள் கரெக்டாக ஒரு 108 தடவை நம்ம வந்து காதால் கேட்கணும். பாடுறது ஒன்று இருக்கும், கேட்குறது ஒன்று இருக்கும். சில பேர் பாடுறது வந்து ரொம்ப நம்ம பாடும்போது நம்மளுடைய அதிர்வுகள் நம்ம உடம்புல நம்ம ரத்தம்லாம் அப்படியே லைட்டாக அதிர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வுகளால் வரக்கூடிய மாற்றங்கள் நமக்கு உண்டு. செல்வ நிலை உயரணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தடைகள் நிறைய வருது அப்படிங்கிறவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் உண்டு. அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த தெளிவான பாடலாக தெரியலைன்னா கேட்டுருங்க அந்த பாடலை அப்படிங்கிறது. கேட்கும்போது அப்போ அதை மட்டும் எப்படி அதிர்வுகள் கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போது உங்கள் மூளை வேலை செய்யும். அதாவது சூரியன் உதயமான உடனே கணபதி மந்திரம், சூரியன் உதயத்துக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் மிருத்யுஞ்சய மந்திரம், அப்புறம் நம்மளுடைய சுப்பிரபாதம் யாரு பெருமாளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே இன்னிசை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காதுகளில் மெல்லிய ஒரு வருடலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு இதமாக அமையுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பாடலை கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னா கட்டாயமாக அது தெய்வீக பாடல்களாக தான் இருக்கும். நம்ம பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு பாட்டை வீட்டில் போட்டுட்டு வீட்டில் பூஜைகள் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்களை ரசித்து கேட்டுக்கிட்டோ இல்லை பாடிக்கிட்டோ நம்ம வந்து வேலைகளை செய்கிறோம். ஆனாலும் இந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த பாடல்களை போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை. வீட்டில் ஒரு வேளை படிக்கிற குழந்தைகள் இருந்தால் என்ன பாடல் கேட்கணும், வயதானவர்கள் இருந்தால் என்ன பாடல் கேட்கணும், எந்தெந்த நாட்களில் என்னென்ன பாடல்கள் கேட்டால் அதற்கான அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமா. வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, பொதுவாகவே தெய்வீக பாடல்கள் கேட்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆக சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ச்சி பூர்வமாகவே தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனாலும் இந்த சமயத்தில் இந்த பாடல்கள் கேட்டால் இன்னும் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி யார் யார் என்னென்ன பாடல்களை கேட்கலான்னு சொல்லுங்கள். என்னுடைய ஒரு சில கேள்விகள் இருக்குது. வீட்டில் ஒரு படிக்கிற குழந்தை இருந்தால் அந்த படிக்கிற குழந்தை படிக்கும் போதோ இல்லை படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியோ எந்த பக்தி பாடலை போடலாம்? அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பாடலை போடலாம்? அந்த மாதிரி விளக்கங்கள் கொடுங்கம்மா. முதல்ல வந்து யார் யார் என்ன பாடல் கேட்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. செல்வ நிலை உயரணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தடைகள் நிறைய வருது அப்படிங்கிறவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் உண்டு. அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு பாடல்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் கேட்டால் அது நடக்கும்னா நடக்காது. பாடல்கள் கரெக்டாக ஒரு 108 தடவை நம்ம வந்து காதால் கேட்கணும். நான் தினமும் 108 தடவை கேட்க முடியாது அப்படிங்கிறவங்க தினமும் அந்த பாடல்களை 108 நாளாச்சும் கேளுங்க, தொடர்ந்து கேட்கணும். ஒரு 108 நாளுக்கு சொல்ற பாட்டை கேட்டணும். ஆமா, 108 நாளும் அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கணும். ஒரு நாள் கேப் விடுச்சா திரும்ப 1ல இருந்து தொடங்கணும். கேப் விட மாட்டோம், கேப் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேட்டுக்கிட்டே இருக்க 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 உங்களுக்கு அந்த வைப்ரேஷன், அந்த பாடல்னால உங்களுக்கு வரக்கூடிய வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பாடினா சரியா இருக்குமா, கேட்டா சரியா இருக்குமான்னு 2 கேள்வி உண்டு. பாடுறது ஒன்று இருக்கும், கேட்கறது ஒன்று இருக்கும். சில பேர் பாடுறது வந்து ரொம்ப நம்ம பாடும்போது நம்மளுடைய அதிர்வுகள் நம்ம உடம்புல நம்ம ரத்தம்லாம் அப்படியே லைட்டாக அதிர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வுகளால் வரக்கூடிய மாற்றங்கள் நமக்கு உண்டு. கேட்கறதுங்கிறதும் அது வந்து சில சமயம் உச்சரிப்பு நம்மளுக்கு வராது, தப்பா வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கேட்க மட்டும் செய்யுங்க, பாடாதீங்க. ஏன்னா உச்சரிப்பு தவறாக மாறிடுச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவான இது வைப்ரேஷன் கொடுக்கும். ஏன்னா என்ன பொருளை உச்சரிக்கிறோம் அதான் முக்கியம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் நம்ம பாடும்போது அந்த வைப்ரேட்னால நம்ம ரத்தங்கள் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து அந்த பாடல்கள் தவறான பாடலை உச்சரிக்கும் போது நம்ம ரத்த இதுகள்லாம் தவறான அதிர்வுகளை கொடுக்கும்போது உடம்பு வந்து தாங்காது. அதனால தவறான உச்சரிப்புகளை எதுவுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நம்ம கேட்கறது வந்து பெஸ்ட். எனக்கு தெளிவான பாடலா தெரியலைன்னா கேட்டுருங்க அந்த பாடலை அப்படிங்கிறது. கேட்கும்போது அப்போ அதை மட்டும் எப்படி அதிர்வுகள் கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போது உங்கள் மூளை வேலை செய்யும். பொதுவாக நம்ம ஒரு வாய்ப்பாடை வந்து
கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மூளை வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளே அதை செயல்படுத்துவோம். அப்போ மூளை வந்து நேரடியாக அதை வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் வேற வேலையில் இருந்தால் கூட ஒரு 10 தடவை பாடுற பாடலை அது வந்து நம்ம 21 தடவையாக கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓ சூப்பர். ஓகேவா? அப்போங்கும்போது ஒரு பாடல்களை வந்து நீங்கள் பாடும்போது நீங்கள் கம்மியாக பாடினாலே 48 தடவை பாடினாலே ஓகே, 11 தடவை பாடினாலே ஓகே அப்படிங்கிற வரும். ஆனால் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ரொம்ப நேரம் கேட்கணும். அப்போ கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் எதிர்பார்க்காமலே மைண்டில் போய் உட்காந்துரும். எப்போவுமே மூளையில் உட்காந்துச்சுன்னா அந்த பொருட்கள் வந்து சீக்கிரமாக வேலை செய்யும். மூளை தான் பதிவு செய்யக்கூடியது. பதிவு செய்து அது வந்து நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த ஆற்றல் தான் நம்ம செயல்களாக இறங்கும். அதனால நம்ம கேட்கும்போது அது மூளை பதிவாகிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அதுக்கப்புறம் ஆற்றல்களாக செயல்படும் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து பதிவாகிற நேரம் அதிகமாகும். அதே பாடும்போது பதிவானதை நம்ம வெளியே எடுத்துட்டு வரோம். ஓகே ஓகேங்களா? பாடிக்கிட்டே இருக்கும்போது மூளையில பதிவாகி சீக்கிரம் பதிஞ்சிடும். பதிவானது ஈஸியா நம்மளுக்கு செயல்களாக செயல்படும். அப்ப இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம், கேட்கறது பாடுறது. ஓகேவா? இப்போ உடல் ஆரோக்கியம் ஒருத்தருக்கு வீக்கா இருக்குன்னா அவங்க பண்ண வேண்டிய மந்திரம் வந்து மிருத்யுஞ்ச மந்திரம். மிருத்யுஞ்ச மந்திரம் சிவனை நோக்கிய பயணத்தில் உள்ளது. திரையம்பகம் யஜாமகே சுகந்தியம். அந்த மந்திரத்தை நீங்க மிருத்யுஞ்ச மந்திரம் போட்டாலே வந்துடும். யார் வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளமா இருக்குன்னா அவங்க தொடர்ந்து அந்த மிருத்யுஞ்ச மந்திரம் அந்த வீட்டில் ஒழிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்ட மிருத்யுஞ்ச ஹோமம்னு இருக்கு, அந்த ஹோமம் கூட பண்ணலாம். ஆனால் மிருத்யுஞ்ச மந்திரம் தினமும் கேட்கணும். அது எந்த நேரத்தில் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் மிருத்யுஞ்ச மந்திரம் கேட்குற மாதிரி போட்டுருங்க. அது தொடர்ந்து நீங்கள் அதிகாலையில் வந்து தான் நம்மளுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து நல்ல உயிர்கள் வந்து ரொம்ப புதுப்பிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ வந்து அந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மிருத்யுஞ்ச மந்திரம் ரொம்ப பலன் கொடுக்கும். அதனால அந்த காலையில கேட்கறது நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தடையா ஆகிக்கிட்டே இருக்குன்னா கணபதி மந்திரம் எடுக்கலாம். கணபதி மந்திரம் எந்த மந்திரனாலும் கணபதி மந்திரத்தை எடுப்பது உங்களுக்கு சூரியன் உதயம் ஆன பிறகு நீங்க கணபதி மந்திரம் எடுப்பது சிறப்பாக இருக்கும். என்ன பாடல் வேணாலும் கணபதி பாடல்கள் பாடலாம். அது வந்து ரொம்ப சிறந்த ஒரு பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் நேரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. மகாலட்சுமி அதாவது சூரியன் உதயமான உடனே கணபதி மந்திரம், சூரியன் உதயத்துக்கு முன்னால பிரம்ம முகூர்த்தத்துல மிருத்யுஞ்ச மந்திரம், அப்புறம் நம்மளுடைய சுப்பிரபாதம் பெருமாளுடைய அந்த மிருத்யுஞ்ச மந்திரம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து கேட்க வேண்டியது சுப்பிரபாதம். விளக்கேத்துற நேரத்தில் சுப்பிரபாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியன் உதயம் ஆன உடனே முதல் பிள்ளையார் சொல்லி தொடக்கமாக பிள்ளையார் பாடல்களை போய் கேட்கணும். இது கேட்டுட்டு வரும்போது இது காலை பாடல்களாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மத்தியானத்துக்குள்ள பாடல்கள் அப்படிங்கிற போது மத்தியானம் வந்து பொதுவாக நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் போது அதுக்கு அதாவது 12 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள அன்னபூர்ணி மந்திரங்களை ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போதான் உணவின் தாக்கத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் அன்னபூர்ணி மந்திரங்கள் ஏதாச்சும் ஒன்று போடுங்க. எனக்கு இன்னொன்று என்னன்னா சில பேருக்கு மருந்து உண்ணுதல் ரெகுலராக இருக்கும். அந்த மருந்து உங்கள் உடம்புல சரியாக வேலை செய்யணும்னா மருந்து உண்ணும் போது தனவந்திரி மந்திரத்தை கேட்டுக்கொண்டே நீங்கள் மருந்து உட்கொண்டீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக மாறிவிடும். ஆனா நீங்க மருந்து உட்கொள்ளும் போது தனவந்திரி மந்திரத்தை ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் மகாலட்சுமி மந்திரத்தை கேட்கும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஈவினிங் நேரம். ஏன்னா சந்திரனுடைய ஆளுமையில் வரப்போகுது. சந்திரன் நமக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அந்த மந்திரத்தை இஷ்ட தெய்வ மந்திரத்தை கொடுப்பது. அதுக்கப்புறம் எதாவது லட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்குள்ள மந்திரங்களை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் இது வந்து கரெக்டா ஒரு 9 மணிக்கு காலையில எடுத்து கேட்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு 9 மணிக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 11 தடவையாவது கேட்கலாம். நம்மளால ஒரு தடவை கேட்க தான் டைம் இருக்குன்னா அப்ப ரெகுலரா அந்த கந்த சஷ்டி கவசம் முடியற வரைக்கும் நீங்க உள்ளார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரெகுலரா கேட்கணும். நீங்க கேப் விட்டாலும் பரவாயில்ல. 48 நாட்களும் கிடையாது, 108 நாட்களும் கிடையாது. நீங்க எப்பனாலும் கேட்கணும். ஆனா 9 மணிக்கு ஒரு தடவை கேட்டுருங்க.
9 மணிக்கு கேட்டுடணும். 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு கண்டிப்பாக கேட்கணும். மற்ற சமயம் எப்பனாலும் கேட்கலாம். ஆனால் காலையில் 9 மணிக்கு ஒரு தடவையாச்சும் கேட்டுருங்க. கேட்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. கந்த குரு கவசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கந்த குரு கவசமும் கந்த சஷ்டிக்கு ஈக்குவலான பவரானது. அந்த கந்த குரு கவசம் வந்து நம்ம ஈவினிங் நேரம் கேட்பது மிக சிறந்த பலன். லட்சுமி பூஜைக்கு லட்சுமி மந்திரம் போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் கேட்டுட்டு லட்சுமி பூஜை குலதை பண்ணீங்கன்னா சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. ஸோ அதாவது லட்சுமி குலதும் முருகர் குலதும் ஒரே அதாவது ஒன்று முருகர் முடிச்சுட்டு லட்சுமி கொடுத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செல்வ நிலை உயர்வுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதனால் ஈவினிங் நேரம் கந்தகுரு கவசம் கேட்டுட்டு அப்புறம் லட்சுமி குலத்தை கேட்டிங்கன்னா செல்வ நிலை உயர்வுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தும்சம் பண்ணுவதற்காக அதுக்காக காலபைரவ மந்திரம் கேட்கலாம். அது வடக்கே நோக்கி பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு தெற்க உட்காந்து வடக்க நோக்கி இருக்கணும். அந்த மந்திரத்தை நீங்கள் மெடிடேஷன் மாதிரி உட்காந்து ஒரு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. தினமும் 3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிரிகளின் தொந்தரவு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓடிடும் அப்படிங்கிறது இருக்குது. படிப்புக்கு யாருடைய மந்திரம் கேட்கலாமா? படிப்புக்கு கேட்க வேண்டியவனா அபிராமி அந்ததி மந்திரத்தை கேளுங்க. அபிராமி அந்ததி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப கேட்பது எனக்கு அது ரொம்ப ஆப்டா இருந்தது. சூப்பர்மா, சூப்பர். இப்போ மந்திரங்கள் கேட்கறதன் மூலமாக வந்து நம்ம காலையில இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைமும் அழகா சொல்லிட்டீங்க. ஒரு நோய் தீர்றதாக இருக்கட்டும், இல்ல செல்வ நிலைக்கு செவ்வாய் சுக்கிர நினைவு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அங்க செவ்வாய் வர்றதுனால நம்மளுடைய வீடு மனை வாகனத்துக்கு கூட நம்ம பயனுள்ளதா எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இதை தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கான வழிகள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு அந்த வாழ்க்கையும் அமையுங்கிறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.